Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு பேக் neck டிசைன் தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் பேக் neck வந்து டிரா பண்ணி அதுல வந்து அவுட்லைன்ல வந்து ஜரி த்ரெட் செயின் ஸ்டிட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைன் தான் நம்ம வந்து வர்க் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன டிசைன் வேணும்ன்றத. சோ இது வந்து நெட்ல இருந்து தான் அவங்க எடுத்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த டிசைன் தான் நம்ம வந்து வர்க் வந்து பண்ண போறோம். சோ அது எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக் நெக்கோட பார்டருக்கு தான் டிசைன் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துடலாம். சுகர் பீட்ஸ் எப்பவுமே நம்ம வந்து ரெண்டு பீடா வச்சு தான் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுவோம். சோ அதே மாதிரி தான் இப்போ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தன ஒரு லாக் ஸ்டிட்ச் வந்து கொடுத்துட்டு ரெண்டு சுகர் பீடா வச்சு நம்ம அந்த பார்டருக்கு வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜரி த்ரெட் வந்து கொடுத்துருக்கோம்ல அது ஒட்டியே வந்து ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக் லைனை சுத்தி வந்து லோடிங் வர்க் வந்து பண்ண போறோம் silk thread யூஸ் பண்ணி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மாம்பழ கலர்ல இருக்க silk thread வந்து எடுத்துர்க்கேன். சோ சாரியோட கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ப்лауஸ் தான் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேடட் லோடிங் வந்து பண்ண போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக் லைன்ல யூஸ் பண்ற இந்த பைப்பிங் ரோப் வந்து பேஸ்ல கொடுத்துட்டு அதுக்கு மேல வந்து நம்ம silk thread யூஸ் பண்ணி லோடிங் வர்க் வந்து பண்ணும்போது நல்ல எம்போஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரோப்பை வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும். அது எப்படி ஸ்டிட்ச் பண்றது பார்க்கலாம். சோ இப்போ இந்த பைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம zigzag stitches தான் வந்து போடணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நார்மல் ஷூவிங் thread யூஸ் பண்ணி தான் வந்து zigzag stitches வந்து போட போறேன். சோ அந்த zigzag stitches எப்படி போடுறதுன்னு பாருங்க. யூசுவலா வந்து நம்ம பைப்பிங் ரோப் வந்து ஸ்டிட்ச் பண்றதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து zigzag stitches வந்து போடணும். நான் வந்து பாத்தீங்கன்னா டைம் இல்லாதனால நான் வந்து அப்படியே மேலேயே வச்சு நம்ம zigzag stitches வந்து போடுறோம் ஸ்டிக் பண்ணாம. சோ நீங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் மேலே வந்து zigzag stitches வந்து போடுங்க. இப்போ நம்ம இந்த பைப்பிங் ரோப் மேல நம்ம silk thread யூஸ் பண்ணி லோடிங் வர்க் வந்து பண்ண போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மஸ்டர்ட் கலர் silk thread யூஸ் பண்ணி தான் லோடிங் வர்க் வந்து பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன லாக் ஸ்டிட்ச் வந்து போட்டுட்டு ஆப்போசிட் சைடுல அதாவது ஸ்லாண்டிங்கா வச்சு ஒரு ஸ்டிட்ச் திருப்பி வந்து ஒரு லாக் ஸ்டிட்ச் திருப்பி பேக் புல் பண்ணி கொண்டு போய் thread அங்க மேலே வச்சு ஒரு ஸ்டிட்ச். இதே மாதிரி நம்ம வந்து அந்த பைப்பிங் ரோப் மேலேயே வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணனும். அதாவது ஸ்லாண்டிங்கா வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணும்போது தான் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி ஸ்டிட்ச் பண்றேன்னு. சோ யூசுவலா வந்து நம்ம பைப்பிங் ரோப் வந்து கீழ வந்து பேஸ்ல கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு அப்புறம் லோடிங் வர்க் வந்து பண்ணும்போது அந்த வர்க் வந்து நல்ல எம்போஸ்டா இருக்கும். சோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லோடிங் வர்க் வந்து பண்றோம். thread loading வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா கேப் இல்லாம வர்க் பண்ணுங்க. அப்பதான் வந்து கீழ உள்ள அந்த ரோப் வந்து உங்களுக்கு மேலே வந்து தெரியாது. அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுனா உங்களுக்கு வந்து நீட்டா இருக்காது பார்க்க. சோ அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கேப் இல்லாம வர்க் வந்து பண்ணனும். சோ இதே மாதிரி நம்ம நெக்க சுத்தி வந்து ஸ்லாண்டிங்கா வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணனும். சோ நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்றேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம thread யூஸ் பண்ணி லோடிங் வர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அதே கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த லைன்லயே வந்து நம்ம ஜரி thread யூஸ் பண்ணி செயின் ஸ்டிட்ச் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து இந்த பார்டர் வர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் வர்க் வந்து பண்ண போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரியோட கலர் வந்து இந்த மாம்பழ கலர்ல இருக்குல. சோ இந்த கலர்ல எனக்கு வந்து குந்தன் ஸ்டோன் வந்து கிடைக்கல. அதே மாதிரி இந்த ப்ளூ கலரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குந்தன் ஸ்டோன் வந்து எனக்கு கிடைக்கல. அதை விட லைட் கலரா தான் எனக்கு கிடைச்சிச்சு. சோ அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்ல வந்து இந்த ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த ரெண்டு கலர் silk thread யூஸ் பண்ணி மேல வந்து ஸ்டிட்ச் வந்து பண்ணனும். சாட்டன் ஸ்டிட்ச் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி இந்த குந்தன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் கேப் விட்டு இந்த குந்தன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். சோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு கலர் silk thread யூஸ் பண்ணி வர்க் வந்து பண்ண போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலரும் அதே மாதிரி ஒன்னு வந்து மாம்பழ கலர் silk thread யூஸ் பண்ணி இந்த குந்தன் ஸ்டோன் மேல வந்து நம்ம வர்க் வந்து பண்ண போறோம். சோ அது எப்படி கொடுக்கறேன்றத பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் உள்ள குந்தன் ஸ்டோனுக்கு வந்து மாம்பழ கலர் silk thread யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் வந்து பண்ண போறேன். சோ இந்த எட்ஜஸ்ல வச்சு ஒரு லாக் ஸ்டிட்ச் வந்து கொடுத்துட்டு ஸ்லாண்டிங்கா வச்சு இந்த ஆப்போசிட் சைடுல வச்சு ஒரு ஸ்டிட்ச் திருப்பி thread மேலே புல் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக் ஸ்டிட்ச். அதாவது அந்த குந்தன் ஸ்டோனுக்கு மேலேயே அதாவது ஒயிட் கலர் வந்து தெரியாத அளவுக்கு மேலேயே வந்து இந்த silk thread யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் வந்து பண்றோம். நம்ம நார்மல் லோடிங் வர்க் வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம இந்த கீழ கொடுத்திருக்க குந்தன் ஸ்டோனுக்கு மேலேயே வச்சு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்லாண்டிங்கா பண்றோம். சோ யூசுவலா வந்து உங்களுக்கு இந்த கலர்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு. குந்தன் ஸ்டோன் வந்து உங்க சாரிக்கு அவேலபிளா இருந்துச்சுனா நீங்க அதே யூஸ் பண்ணிக்கோங்க. thread work வந்து பண்ணனும்னு அவசியம் இல்ல. சோ எனக்கு வந்து இதே கலர் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து கிடைக்காதனால நான் வந்து இந்த thread யூஸ் பண்ணி வர்க் வந்து பண்றேன். சோ எனக்கு ரெண்டு கலர் குந்தன் ஸ்டோனுமே கிடைக்கல. சோ அதனால தான் நம்ம வந்து thread யூஸ் பண்ணி லோட் வர்க் வந்து பண்றோம். சோ இதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணனும்.
லோடிங் வந்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ண பிறகு இதை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மேலே வந்து அவுட்லைனை வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓவரால் வியூ காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த குந்தன் ஸ்டோனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குந்தன் ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதே ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து நம்ம வந்து குந்தன் ஸ்டோனுக்கு மேலே வந்து த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி இந்த குந்தன் ஸ்டோனுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓவராலாக வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எல்லா குந்தன் ஸ்டோனுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் இருக்க சுகர் பீட்ஸும் அதே மாதிரி கோல்ட் கலரில் இருக்க இந்த பிளாஸ்டிக் பீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸை விட 2 சைஸ் வந்து பெரிய சைஸ் பீடு. ஸோ இந்த 2 பீட் யூஸ் பண்ணி அதோட அவுட்லைனை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போது நம்ம இந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சுகர் பீடாக வச்சு தான் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வரணும்னா ஒரு பீடாக வச்சு கூட நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த திலகம் ஷேப்புக்கு வந்து 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போது இங்கே எண்டிங் வரும்போது மட்டும் நம்ம வந்து அப்படியே எண்ணாட்டு வந்து கொடுக்காம இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறோம். அதாவது ஒரு 3 பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பீடு சொன்னல கோல்ட் கலர் பீடு, ஸோ இந்த பீடை வச்சு இங்கே ஒரு ஸ்டிச்சு, திருப்பி வந்து லாஸ்ட்டாக எண்டிங்கில் ஒரு சுகர் பீடு வச்சு இங்கேயே வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் நம்ம வந்து பீட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓவராலாக எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸும் அந்த பெரிய சைஸ் பீடும் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பார்டருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஷேப் எப்படி வந்திருக்கோ வளைஞ்சி அதே மாதிரி தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சும் வந்து கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கொடுக்குறேன்னு. இதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கேப் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓவராலாக நம்ம பேக் நெக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த குந்தன் ஸ்டோனோட அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஒரு குட்டி கேப் இருந்தது, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம பேக் நெக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா புட்டாஸ் வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஒரு பெரிய சைஸ் பீட் கொடுத்துட்டு சுற்றி சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து இந்த புட்டாஸ் வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்து சாரீக்கு மேட்சாக நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி குந்தன் ஸ்டோன் வந்து நமக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக வந்து த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக வந்து த்ரெட்டும் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் ஒர்க்குமே பண்ணியிருக்கோம். எல்லா பிகினர்ஸுமே இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே ஒர்க்கை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஸ்லீவ் பார்ட்டுக்கும் வந்து பார்டருக்கு வந்து இதே ஒர்க் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.